உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு. எப்படி உங்க மனைவியை புருஷன் நேசிக்கணுமா? கிறிஸ்து சபையை அன்பு கொண்டது போல சொல்லிட்டு எப்படி நேசிக்கணும், குடும்பத்தையும் கனெக்ட் பண்றாரு, சபையை ஆண்டவர் எப்படி நேசிச்சாருங்கிறது காமிக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏவாள் விழுந்துட்டான், மகிமேற்றவளா நிற்கிறான். அன்பு என்ன செய்து பாருங்களேன். ஏவாள் தான் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ண, பாவம் பண்ணால, பிசாசுக்கு இடம் கொடுத்தது ஏவாள் தான். இப்ப கனியை சாப்பிட்ட உடனே மகிமையற்றவளா நிற்கிறான், நிர்வாணமா நிற்கிறான், அலங்கோலமா நிற்கிறான், முழுக்க முழுக்க பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டான். இப்போ பிசாசுனுடைய அவன் தான் இவனை இப்போ ஏவாள் முழுக்க பொறுப்பெடுத்துட்டான் அப்போ இல்லையா? இப்போ ஆதாம் எப்படி இருக்கான்? பர்ஃபெக்டா தான் இருக்கான், அவங்ககிட்ட எந்த குறையும் இல்லை. ஆனா அன்பு என்ன பண்ணிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, உன் நிலைக்கு உன் ஸ்தானத்துக்கு நான் வரேன்னு வந்துட்டான். அன்பு பண்ணிச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஆதாமுக்கு தெரியுது, ஆனாலும் உன் ஸ்தானத்துல நீ எனக்குள்ள வந்ததால உன் ஸ்தானத்துக்கு நான் வரேன்னு வந்துட்டான் பாருங்களேன். தெரிஞ்சே போய் செஞ்சான். ரைட்? அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. பிதாவை கேட்கிறாரு, இந்த மக்களுக்கா நீ போறியா? இவங்களுக்கா நீங்க அடிக்கப்படணும், அந்த ஜனங்களுடைய ஸ்தானத்துக்கு நீ இறங்கணும். ஆசையா வந்தாரா, ஆவலா வந்தாரா? யோசி. நாம் இருக்கிற பிரகாரமே இருக்கட்டும், ஆனா அவங்களுக்காக நான் வந்து என்ன செஞ்சேன்? அன்பு என்ன பண்ணிச்சான்? ஜீவனையே கொடுத்துச்சு. 3:16 சொல்லுது இல்ல, யோவான் 3:16 என்ன சொல்லுது? நம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போன நம்மை சரி பண்ணுவதற்காக நம்மை நேசித்ததின் நிமித்தம் அவரையே தந்து அன்பு கொண்டார். அன்பு என்ன பண்ணுச்சு? கொடுத்தது. கொடுத்தாரா? பரலோக மகிமையை விட்டு, ரைட், அதிகாரத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தாராம். ஆதாம் எப்படி ஏவாள் விழுந்த போது அவன் ஸ்தானத்துக்கு இறங்கி போய் நேசித்தது போல கிறிஸ்துவும் சபையை மீட்டெடுக்க, தன் அன்பை வெளிப்படுத்த, உன்னை எவ்வளவு நேசிக்க என்பதை காண்பிக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாராம்.